Taste the Daily. அண்மை செய்தி. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த 44 மாத கால விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் குற்றபூமியாக மாறிவிட்டது என்பது போல் நாள்தோறும் நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்கள் இருந்து வருவது உறுதியாக வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 44 மாத கால விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் குற்றபூமியாக மாறிவிட்டது என்பது நாள்தோறும் நடைபெற்று வரக்கூடிய குற்ற சம்பவங்களிலிருந்து உறுதியாவது வேதனை அளிப்பதாக வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் காம கொடூர குற்றவாளிகள் வரை பலர் ஆளும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதும் அவர்களை காப்பாற்ற இந்த விடியா ஆட்சியாளர்கள் முயல்வதும் கொடுமையானது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் நாம் எது செய்தாலும் நம்மை காப்பாற்ற ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற திமிரில் ஆளும் கட்சியினரும் எந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டாலும் ஆளும் கட்சியினர் துணையோடு தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கை பலருக்கு ஏற்பட்டுள்ளதாலும் தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் நாள்தோறும் பெருகி வருவது அனைவரையும் தலைக்குனிய வைத்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்த நிர்வாகி என்று செய்திகளில் வந்த நிலையில் அவருடன் பேசிய யார் அந்த சார் என்பதை இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுபிடிக்காததை ஊடகங்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பிய சூழ்நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அனைவரையும் கைது செய்ய சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வரும் சூழ்நிலையில் உண்மை குற்றவாளியை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உறுதி அளிக்காமல் எங்களுக்கு பதில் சொல்வதை அளிப்பதையே கடமையாக கொண்டுள்ள சில திமுக அமைச்சர்கள் அவர்களுக்கு குறிப்பாக தூத்துக்குடியைச் சேர்ந்த சமூக நலத்துறை அமைச்சர் அளித்த பேட்டியை வெளியிட்ட நாளிதழின் அதே பக்கத்தில் தூத்துக்குடியில் பூங்காவில் நடைபயிற்சி சென்ற இளம் பெண்ணுக்கு ஒருவன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக செய்தி வந்துள்ளது. இதிலிருந்து விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் லட்சணத்தை தமிழக மக்கள் நன்கு அறிந்துள்ளனர் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவியினுடைய பாலியல் பலாத்கார கொடூரத்தின் ஈரம் காய்வதற்கு முன்பாகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண் ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக செய்திகள் வருகின்றன என்றும் 29/12/2024 அன்று இரவு அந்த பெண் சாலையோரம் கருவேலங்காட்டுக்கு இயற்கை உபாதையை கழிப்பதற்காக சென்ற போது 4 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக காட்சி ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் செய்திகள் வந்துள்ளன என்றும் மேலும் இன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துள்ளதாக வந்த செய்திகளில் ஒரு சிலவற்றை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை வில்லிவாக்கத்தில் 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக 2/1/2025 ஊடக செய்தியும், ஒசூரில் 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக நாளிதழ் மற்றும் ஊடகங்களில் வரும் செய்திகளையும் அனைவரும் மிகவும் கவலையில் ஆழ்த்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இருக்கும் வரை யாருக்கும் குறிப்பாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்கிற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையை தமிழக மக்கள் இழந்து விட்டார்கள் என்றும் எனவே பெண்கள் தங்களை காத்துக் கொள்ள வெளியில் செல்லுகிற போது தற்காப்பு ஸ்ப்ரே, எமர்ஜென்சி SOC அலாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை வந்ததற்கு உங்களை போன்று நானும் வருந்துகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரான இத்தனை கொடூரங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நடைபெறுவதாக தினமும் நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் செய்திகள் வரும்போது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மௌன சாமியாராக இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்கிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு பேட்டியளிக்கும் மந்திரிகள் தமிழகத்தில் தினமும் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் சுட்டிக்காட்டும் எங்களுக்கு பதில் அளிப்பதை விட்டுவிட்டு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடக்கூடிய காமுகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.